அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா. அம்மா பாத். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய துருசுரத்துல் அரபியா மதீனா அரபிக் ரீடர் பாகம் 2 இறுதி பாடத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா பிஹம்தில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த நஹுடைய இந்த ஆரம்ப அடிப்படை படிப்பில் அதனுடைய புத்தகமான இறுதி பாடத்தில் நாம் பயின்று வருகின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது பத்தாது. நம்முடைய தளம் இப்போது ஆரம்பித்தது போல் உள்ளது. ஆனால் அதுக்குள் நம்ம சர்ஃபுக்கான அடிப்படையான மீசான் அஜ்னாஸ் முடித்து நஹுவின் அடிப்படையான நஹுவின் சட்டங்கள் அடங்கிய புத்தகமான துருசுரத்துல் அரபியா அதனுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதீனா அரபிக் ரீடர் 1வது பாகத்தையும் முடித்து, மதீனா அரபிக் ரீடர் 2வது பாகத்தையும் முடித்து, மொத்தம் 4 கிதாபுகள் முடித்திருக்கின்றோம். 4வது கிதாப் முடிக்க போகிறோம் அல்ஹம்துலில்லா. இந்த கிதாபோட நம்முடைய தளம் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மிக பெரிய உதவியால் நிறைவடையுது. நம்முடைய எளிதாக அரபி கற்போம் அப்படிங்கிற தளம் இந்த லாக்டவுனில் கல்வி பயில முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலரால் இப்போது இந்த நேரத்தில்னாச்சு அவங்க பயின்றுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தளத்தை நம்ம ஆரம்பித்தோம். மாஷா அல்லாஹ், அது ரொம்ப பயனாக இருக்குதுன்னு பல பேர் சொல்லியிருக்கீங்க. சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஜஸாக் அல்லாஹ். அதனால் அதனுடைய பாடத்தில் இறுதி பாடத்தில் இருக்கிறோம். சரி, நான் பாடத்தை கவனிப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம மித்த விஷயங்கள் எல்லாமே நான் ரெக்கார்டாக இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புகிறேன். சரிங்களா? ஏன்னா பாடத்தை நம்ம கவனிச்சுக்குவோம். வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு சாலிஸ் அஷரா, லெசன் 13 13வது பாடம். சரிங்களா? இதனுடைய 12வது பாடத்துடைய தொடர்ச்சி முன்பே சொல்லப்பட்டிருக்கும். அது கைர முன்ஷரீஃப் அப்படின்னா என்ன? கைர முன்ஷரீஃப்னா அது எப்படி இருக்கும்? அஹமது, ஊர் பேர்கள், இன்னொன்று ஒரு சில பேர்கள், இந்த மாதிரி ஹம்சா, இந்த மாதிரி ஒரு சில பேர்கள், இடங்கள், இதெல்லாமே கைர முன்ஷரீஃபாக தான் புழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்பு பாடத்தில் விளக்கியிருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சி பாடத்தை பாருங்கள். அல் முதர்ரிஸ் அஹமத், அதாவது ஒரு 2-3 மாணவர்களுக்கு மத்தியில், அதுவும் இல்லாமல் ஒரு ஆசிரியருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். சரிங்களா? அகமது, அப்பாஸ், முஹம்மத் இப்படின்னு சொல்லி, ஹாமித் இப்படின்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு மத்தியிலையும் ஆசிரியருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள். மன் அன்த யா அஹி, நீ யார் என்னுடைய சகோதரனே? ஆனால் தாலிபுன் ஜதீத், நான் புதிய மாணவர். இஸ்முகன்னு சொல்லலாம், மஸ்முகன்னு சொல்லலாம். சரிங்களா? மஸ்முக, உன்னுடைய பேர் என்ன? இஸ்மி அஹமத், என்னுடைய பேர் அஹமத் ஆகும். மின் ஐன அந்த். சரிங்களா? இது நம்ம சாதாரணமாகவே ஒருத்தட்ட நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுடைய ஒரு வார்த்தைகள் தான். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மன் அன்த யா அஹி அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா தாலிபுன் நீங்கள் சொல்லிக்கலாம். மஸ்முக், இஸ்மி அஹமத், மின் ஐன அந்த், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அரபிக் வேர்ட்ஸ். சரிங்களா? மின் ஐன அந்த, நீ எங்கேருந்து வருகிறாய்? ஆனால் மின் பாகிஸ்தான், நான் பாகிஸ்தான்லேருந்து வருகிறேன். இந்தி சபஅத்து தஃபாத்தீர லிமன் இஹிய, என்னிடத்துல 7 அட்டண்டன்ஸ் பதிவேடு இருக்கின்றது. லிமன் ஹிய, அதெல்லாம் யாருது? ஹாத்தி, வார்த்தை நோட் பண்ணுங்கள். ஹாத்தி அப்படின்னு என்னங்க? கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யா உஸ்தாத், உஸ்தாது என்னது? கொண்டு வாருங்கள் அப்படின்னு. ஹாதா லி, இது எனக்குரியது. வஹாதா லி முஹம்மத், ஆதா லி ஹாமித், ஹாதா லி இப்ராஹீம. பார்த்தீங்களா? லி முஹம்மதின் அப்படின்னு போட்டிருக்கோம், லி ஹாமிதின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் பாருங்கள், லி இப்ராஹீம, லி உஸ்மான, லி யூசுஃப, லி தல்ஹத. வார்த்தை கவனிச்சிங்களா? இதெல்லாம் கைர முன்ஷரீஃப். ஜார் மஜ்ரூர் இடத்துல எப்படிங்க நம்ம ஃபத்தஹ் வச்சு ஜபர் வச்சு புழங்குவோம். சரிங்களா? ஹாதா கிதாபுக்க யா முஹம்மத், முஹம்மது உன்னுடைய இதா? லா, ஹாதா கிதாபு ஹம்சத, இது ஹம்சாவுடைய கிதாப். ஐனா அலி எஹ்வான், ஓ சகோதரர்களே, அலி எங்கே? தஹப இலல் ரியாத், எங்கே போயிருக்கானாங்க? ரியாத் கண்ட்ரிக்கு போயிருக்கான். ஐனா யாக்கூப், யாக்கூப் எங்கே? தஹப இலா மக்கத்த, மாஷா அல்லாஹ் மக்காவுக்கு போயிருக்காப்புல. ஐனா இஸ்ஹாக், இஸ்ஹாக் எங்கே? ஹரஜ, அவன் வெளியே இருக்கான். மத்தா ஹரஜ, எப்பொழுது வெளியே போனான்? ஹரஜ கபுல ஹம்சி தகாயிக்க, என்னங்க? 5 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். தகாயிக் அப்படின்னு சொன்னால் தக்கீக்கத்துன் தகாயிக்குன் அப்படின்னா மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கான். அவ்வளோதான். ரொம்ப இலகுவான பாடம் தான் கடைசி பாடம். இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்களே இன்ஷால்லாம் முடிச்சிடலாம். தம்ரீன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் கரெக்டாக வாசிச்சுக்கிட்டே வரணும். முஹம்மதுக்கும் ஜைனபுக்கும் வித்தியாசங்க, அதாவது கைர முன்ஷரீஃபுக்கும் முன்ஷரீஃபுக்கான வித்தியாசம் மட்டும் சொல்லுவாங்க. 2வது தம்ரீன் பாருங்கள். இதை நீங்களே படிக்கணும், இது நமக்கு தெரிஞ்சது தான்.
ஸோ இவ்வளோ பாடத்தையும் கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் இறுதி பாடத்தை நீங்களாக மேற்கொண்டு படிக்கிறதுக்கு தான் நம்ம விட்டு வச்சுருக்கோம். சரி பாருங்கள், சரிங்களா? ஒன்றுமே இல்லை, நீங்களாம் இன்னேன நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கோம். இன்னும் நீங்கள் அரபி வாசிக்கனாச்சு தெரிஞ்சிருக்கணும். சட்டத்திட்டம் வந்து 2வது பட்சம், அதை வாசிக்க அதனுடைய அந்த இலகு அந்த முறைனாச்சு இந்நேரம் நீங்கள் கற்றுருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பாடத்தை முறையாக கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இன்னும் எனக்கு வரல அப்படின்னா ஒன்றும் தயங்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லித்தரோம். ஹாதா கிதாபுலி முஹம்மதின் வதாலிகலி ஜைனப, அதுதான் இது வித்தியாசம். சரிங்களா? இது என்னது? இது முகமதிற்குரிய புத்தகமாகும், அது ஜைனபுக்குரியது புத்தகம். தஹப ஹாலிதின் இல்லா அகமதின் பக்கம் ஹாலித் சென்றுள்ளான். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே படிக்கலாம். நம்ம படிக்கிற ஸ்லோகன்ஸே பாருங்கள், அப்படியே அதே மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையும் 20 நீங்கள் படித்து பாருங்கள். 3வது பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் த ஃபாலோயிங் வித் த கரெக்ட் எண்டிங். பாருங்கள், ஆமீன தூ அப்படின்றோம். மின் ஆமீன த பொண்ணுமா, ஆமீன தீ பொண்ணுமா? என்னங்க பண்ணோம்? ஆமீன த லி அஹாம தீயா தேவா, அந்த மாதிரி. சரிங்களா? சும்மா இருக்கும்போது எப்படி, அது ஜர்ரோட வார்த்தையில் சேரும்போது எப்படி, மின் பாகிஸ்தான, சாதாரண இருக்கும்போது பாகிஸ்தானு, இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அந்த இங்கே வர வார்த்தைகள் தான் கைர முன்சரிஃபான வார்த்தைகள். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கவுண்ட் ஃப்ரம் 3 to 10 வித் த ஃபாலோயிங் நவுன் ஆஸ் மஅதூத். அதான் ஒன்றுமே இல்லைங்க. மஸ்ஜிதுன், ஃபுந்தூக், மிந்தில், மிஃப்தாஹ், சதீக், ஜமீல், குர்சி, மதரசத்துன், தகீகத்துன், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் 3 to 10க்குள்ளே நம்ம இந்த பாடத்தை முடிச்சிருக்கிறோம். கவுண்டிங் அரபிக் நம்பர்ஸுடைய பாடத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அது போல நீங்கள் செஞ்சு பார்க்கணும். 3 to 10. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் என்னதுங்க, எல்லாமே அதுக்கான முறைகள், அந்த எப்படி இருக்கணும், கைர முன்சரிஃப் எப்படி, சாதாரண வார்த்தை எப்படின்னு சொல்லி சின்னதாக விளக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வொக்காபுலரி பாருங்கள். இஸ்தான்புல் அப்படின்னா இஸ்தான்புல், வாஷிங்டன் அப்படின்னா வாஷிங்டன், தாயிஃப்னா தாயிஃப் நகரம், தாயிஃப் சிட்டி. சரிங்களா? அதனால் நம்ம பாடத்தை முடிச்சிருக்கணும். இது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கிதாப்ஸ். நீங்கள் இன்னும் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் இதில் வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம எடுத்து தருவோம். பாடம் இதோட முடிஞ்சு போச்சு. அது வந்து இப்போதைக்கு நம்ம நிறைவடைஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய கிருபையால். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்முடைய சேவைகள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்காக தொடரும். அல்லாஹ்கிட்ட பெரிதும் துவா செய்யுங்க. நம்முடைய இந்த முயற்சியை அல்லாஹ் பெரிதும் பொருந்தி கொண்டு இதன் மூலியமாக அல்லாஹ் சொர்க்கத்தின் நாடுன்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? உங்களுடைய துவாவை எதிர்பார்த்து இந்த தளத்தை இந்த இறுதி பாடத்தோடு முடிக்கிறோம். துவா செய்யுங்க ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.